டிவியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வேலை பார்த்து டக்கு கையில் ஊற்றி இவங்க தான் அப்படின்னு கொடுத்தா ரைட் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் யார் அவங்க அதானே நார்மலான ஒரு மினிஸ்டர் அப்படின்றது கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன்லாம் ஹிஸ்ட்ரியை நான் படிச்சு தான் வெளியே வந்ததுலாம் கூட அவர் நிறைய பேர் சொல்லுவார். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவியேற்கும் போது அவர் கூடவே 9 கேபினெட் மினிஸ்டர்கள் பதவியேற்றாங்க. அவங்க யார் யார், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி துறைகள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கேபினெட் மினிஸ்டர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அந்த 9 பேரை வந்துட்டு உடனடியாக இப்போ பண்ணுறாங்க, அதையே மற்றவங்கலாம் பின்னாடி அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு காரணம் சொல்லியிருந்தோம். நிறைய விதமாக இருக்கலாம். காங்கிரஸ் அப்புறம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டா கொடுக்கலான்றது ஒன்று. இன்னொன்று மேபி இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அவங்க யார் அந்த 30-35 பேருன்றது வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். டைம் பத்திரிக்கை இவங்க தான் வந்து எப்படியாவது பேசி 120 நம்பரை தொடணும் 118 நம்பரை தொடர்ந்து ஓடிட்டு இருந்தாங்களே, அதில் மினிஸ்டர் யாரு அப்படின்ற அந்த பொட்டன்ஷியலை கூட போய் பார்க்காம இருந்திருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். பட் தே ஹேவ் அ குட் பேக் அண்ட் டீம். டிவியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வேலை பார்த்து டக்கு கையில் ஊற்றி இவங்க தான் அப்படின்னு கொடுத்தா ரைட் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அப்ரூவல், விஜய் அவர்களுடைய தலையிடுதல், அவர் ப்ராப்பராக யோசிச்சு கொடுக்குற லிஸ்ட் தான் வரும். ஏன்னா அது நம்ம வந்து கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம். ரொம்ப நாளாக வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி கடைசியில் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் இதுதான் டிலேக்கு காரணம். அப்போ அந்த ஒரு 9 பேரை பொறுத்த வரைக்கும் கேபினெட் மினிஸ்டர் அவங்களுக்கு என்ன பவர், யார் அவங்க அதானே நார்மலான ஒரு மினிஸ்டர் அப்படின்றது கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தர் நம்மளுடைய அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு 3 விதமான இதுவாக பிரிப்போம். ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் இப்படி பிரிப்போம். அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்னா வந்து இறங்கி வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேஷனில், அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆர்டர்ஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, அவங்க தான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க எல்லாத்தையுமே. ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பாங்க, அந்த மாதிரி. லெஜிஸ்லேச்சர் யார் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்னன்னா வந்து அந்த சட்டத்தை இயற்றுறது, இதுதான் சட்டம் அப்படின்ற அந்த லெஜிஸ்லேச்சரை இயற்றுறது, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணும் அப்படின்னா சட்டத்தை இயற்றுவதற்காக ஒரு அசம்பிளியாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணி லெஜிஸ்லேச்சர்ல வந்து பில்லா வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். பாஸ் பண்றது இவங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஒரு ஜுடிஷியரி, அதாவது வந்து ஒரு லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான லாவை உள்ள கொண்டு வர்றது, இது ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ 3 விதமா இருக்கு. இதுல கேபினெட் மினிஸ்டர்ஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா சில எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், சில லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு என்ன மாறலாம் அப்படின்னா கவர்னர் அவர்களுக்கு வந்துட்டு அறிவுரை கொடுக்கலாம். இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து இந்த பில்லை நம்ம வந்துட்டு எடுத்து பேசலாம், ஒரு செஷன் வந்து இதை எடுத்து நம்ம நடத்தலாம், இந்த ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க நார்மலான ஒரு 34 மினிஸ்டர்ல யாரோ ஒரு மினிஸ்டர் போய் பேசுறதை விட இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ வந்திருக்கவங்க யாருப்பா, கேபினெட் மினிஸ்ட்ரியிலேருந்து இவர் வந்திருக்காருப்பா அப்படின்னு கவர்னர் அவர்களை வந்து ஓகே வாங்க சொல்லுங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் கவர்னருடைய உரிமை வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம அடுத்த வார செஷன்ல இதை பத்தி செஷனா தனியா வச்சு இந்த விஷயத்த பேசியே ஆகணுங்க அப்படியே கேபினெட் மினிஸ்டர் சொல்லி, ஒருவேளை அதை அவர் எடுத்துக்கல அப்படின்னா அப்ப சொல்லலாம், எங்களுடைய கேபினெட்ல நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம், அதை இது ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு, நீங்க சொல்லலாம். அதுக்கு ஒரு ஹோல்டு இருக்கலாம். இது ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு துறைக்கும், இப்போ வந்து ஒரு மின்சாரத்துறை இருக்குது, இந்த துறை இருக்குது, அந்த துறை இருக்குதுன்னு ஒரு பல துறைகள் இருக்குது அப்படின்னா அந்த பல துறை அமைச்சர்களுக்கெல்லாம் முன்னோடியா யார் இருப்பா அப்படின்னா சிஎம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த 9 அமைச்சர்களோ 10 அமைச்சர்களோ இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியா இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப இந்த கேபினெட் மினிஸ்ட்ரியுடைய பொறுப்பே என்ன அப்படின்னா மற்ற அமைச்சர்களுக்கும் வந்து அவங்களுடைய இலாக்காக்கள்ல என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறத கண்காணிக்கலாம். அந்த இதை எடுத்துக்கொண்டு போய் மினிஸ்டர், நம்ம சீஃப் மினிஸ்டர் பாருங்க, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், இப்படி நடந்துட்டு இருக்குதுங்க இந்தந்த துறைகள்ல அப்படின்னு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லீடர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கிளாஸ் லீடர்னா சிஎம், அவருக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் லீடரா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போயிட்டு கவனிச்சு கொண்டு வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு இதுவாக வந்துட்டு கேபினெட் செயல்படும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்ல கேபினெட்டுக்கு ஒரு முன் உரிமை வழங்கப்படும். அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கும், ஒரு சே இருக்கும் இந்த இதில் லெஜிஸ்லேச்சரில்.
ஓகே இவங்க சொல்றாங்க இதை நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்கிறது. அவங்களுடைய பவர்ஸுமே வந்து நார்மல் மினிஸ்டரோட இந்த மாதிரி விஷயங்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள் கொடுக்கறது, வழி நடத்துறது, எப்படி எடுத்துட்டு போகலாம், இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சிஎமுக்கும் அறிவுரை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இதுல யாரெல்லாம் மோஸ்டா இருப்பா அப்படின்னா எப்பவுமே சீனியர் மினிஸ்டர்ஸுங்க, ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் அரசுல வந்துட்டு ஏற்கனவே இருந்திருக்கணும், ஒரு ஆட்சியில் இருந்திருக்கணும், ஒரு அமைச்சராக இருந்திருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு துறை சார்ந்து இருக்குது. நான் வந்து இந்த ஒரு துறையில இருந்தேன், நான் வந்து ஒரு டாக்டர், உதாரணத்துக்கு இப்போ டாக்டர் பிரபு அவர்கள், நான் வந்து ஒரு டாக்டர், நான் வந்துட்டு இந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா ஜாம்பவானா இருக்கேன், எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து உள்ள வச்சுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களையும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த கேபினெட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பல சார்பற்ற மினிஸ்டர்கள் இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுலே மூத்த அமைச்சராக இருக்கிறாரு. பல துறைகள்ல வந்து முன்னாடி அவர் அமைச்சராக இருந்தார். 1991ல இருந்து அவர் இருக்காரு. நிறைய மினிஸ்ட்ரிஸ்ல வேலை பார்த்திருக்காரு அவர் இதுல இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை வந்து இதுல வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறாரு. புசியானந்த் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தவர், கான்ஸ்டிடன்சி புதுச்சேரி அவர் இருக்கிறாரு, கட்சியோட பொதுச் செயலாளர். கே அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம சிடிஆர் நிர்மல்குமார், இவங்கெல்லாம் வந்து சீனியர்ஸுங்க, வயதுலையும் கொஞ்சம் மூத்தவங்க, அரசியல் அனுபவமும் கொஞ்சம் அதிகமா உடையவங்க. இவங்க இந்த இடத்துல இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆலோசனையை வந்து அழகா இவங்களால கொடுக்க முடியும். இவங்கெல்லாம் சீனியர்ஸ்ங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்துல. அடுத்து இந்த பக்கம் நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜ்மோகன் அவர்கள் உள்ள இருக்கிறாரு. இப்ப ராஜ்மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்மோர் தனித்தொகுதியில் ஏற்கனவே வர இருந்தாரு. அப்போ நமக்கு என்ன இதுல இருந்து புரியுது அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இங்க வந்துட்டு ஒரு காஸ்ட் பேஸ்டா வந்துட்டு ஓகே நமக்கு வந்து எல்லா காஸ்ட்ல இருந்து இருக்கணும், ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தங்களாவது இருக்கணும் இதுக்குள்ள அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன்ல அவரை வந்துட்டு இந்த கேபினெட்ல ஒருத்தரா வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். கீர்த்தனா பெண், ஆமா, கீர்த்தனா வந்து இவங்க தான் வந்து ஒரே ஒரு பெண் கேபினெட் மினிஸ்டர் இதுக்குள்ள இருக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரை வந்து எவ்வளவு தடவை வந்து ஒரு திராவிட கட்சிகள்லாம் கேபினெட்டுக்குள்ள பெண்களுக்கு இடம் கொடுப்பாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்வி இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க வந்து முதல் முறை ஆட்சி அமைக்கும் போதே கேபினெட்டில் ஒரு பெண்ணுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெண் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கும் நிறைய வந்துட்டு துறை ரீதியான அனுபவங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் தனியாக அவங்கள பற்றி பேசும்போது நம்ம பேசலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கேபினெட் மினிஸ்டருங்களில் இதுக்குள்ள விட்டு போனவங்களுக்கு ஒரு இது இருக்கலாம், நம்மளை கூட எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு துறையை கூட வந்து இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, நாளைக்கு கூட அதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அதுதான் வந்து தாவேக்காவுடைய கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ இதில் நீங்கள் சொல்லுங்க, யாரை பற்றி மக்களுக்கும் தெரியணும் இல்லையா, இந்த 9 கேபினெட் அமைச்சர்களும் யார், அவங்க இவங்களுடைய சின்ன வரலாறு என்ன அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக சொன்னோன்னா கூட மக்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். முதல்ல புசியானந்த் அவர்கள் சார், அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து புசி கான்ஸ்டிடுவன்சியில் வந்து எம்எல்ஏவா எலெக்ட் ஆனவர். அவர் வந்து அங்கே அவர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நேஷனல் லெவலில் ரொம்ப திரும்பி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் சானிடேஷன் ஒர்க்ஸ், கிளீனிங் ட்ரெயின்ஸ், இப்போ வீடு வீடாக வந்து குப்பை எடுக்கிறாங்கல்ல சார், அந்த ஒரு விஷயத்தை வந்து முதல்ல அவர் தொகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தானா. அதுதான் வந்து நேஷனல் லெவல்ல இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவுக்கே முன்னோடியே அவர் தான். நிஜமா? ஆமா, நிஜமா. இப்போ வீடு வீடா விசில் ஊதி வந்து குப்பை எடுத்துட்டு போறாங்கல்ல சார், அது ஃபர்ஸ்ட் அவங்களோட தொகுதியில அவரோட சொந்த செலவுல பண்ணது புசியானந்த் அவர்கள் தான். எனக்கு நிஜமாவே தெரியாது. ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் அவர் புசி கான்ஸ்டிடுவன்சில எம்எல்ஏ இருக்கும்போது பாண்டிச்சேரியில அதுல வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சது. அதை தான் வந்து பிஎம் அவர்கள் வந்து அவரோட திட்டத்துல வந்து பண்ணது. அது அவர் பண்ணியிருக்காரு சார், நல்ல ரீஃபார்ம்னு சொல்லலாம். அது அவர் சொந்த செலவுல பண்ணாரு, தொகுதி கொடுக்குற காசுல எல்லாம் பண்ணல, அவர் சொந்த செலவுல பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சார்? அதான் இப்போ நியூஸ்ல வரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொதுப்பணித்துறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான இலாக்கா, அது வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க அப்படிங்கும்போது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அவர் ரொம்ப அழகா எடுத்து நடத்த வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, ஒரு அரசியல் அனுபவம் நிறைய இருக்குது. அவரை வெளியே இருந்து பார்க்கும்போது அவர் வந்து விஜயோடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவராகவே இருந்திருக்காரு. அப்படின்ற வகையில மட்டுமே அவரை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அவருடைய அரசியல் போக்க வந்துட்டு இப்போ வரைக்கும் இவங்க வந்துட்டு என்ன இவர் இப்படி பேசுறவுடைய வழக்கு மொழி இப்படி இருக்குது இப்படின்றது ஒரு சீப் பாலிடிக்ஸை மறுபடியும் டிஎம்கே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து ஷைன் பண்ணாரு அப்படின்னா ரொம்ப சூப்பரான விஷயம். அடுத்து வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சார், ஆதவ் அர்ஜுனா வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு சார். இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாலே இவர் தான் பிரசிடென்ட்டா இருக்காரு. 2017 வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. இப்போ
வந்து பிரசிடென்ட்டாக இருக்காரு. மேபி இவருக்கு வந்து விளையாட்டுத்துறை இதில் இருக்கிறதுனால விளையாட்டுத்துறை, அதுக்கப்புறம் நேற்று சில சேனல்ஸில் வந்து மது விலக்குத்துறையும் இவருக்கு கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி ஆமா இருக்கு. ஆமா ஆமா இவர் வந்து விசிகால இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி விசிகால இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா இருக்கிற விஷயங்கள்ல வந்து நெறைய நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர் கூட அவர். ஸோ மேபி அந்த விளையாட்டுத்துறை அவருக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்புகள் நினைக்கிறேன் சார். இருக்குது. இதுல இருந்திருக்காரு. திமுகல இருந்து வந்திருக்காரு ஆமா. அவரு. அதிலேயே அவரே சொல்லியிருக்காரு, இந்த பெண் நிறுவனம் இதெல்லாம் இப்ப நீ ஆரம்பிச்சிருக்கிற. ம். இதுக்கு முன்னாடி நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்லாம் ஹிஸ்டரியை நான் படிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கேன்லாம் கூட அவர் நிறைய ம். பேர் சொல்லுவார். ஸோ திமுகலையும் இருந்திருக்காரு. ம். திமுகவோட பயணிச்சிருக்காரு. திமுக ம். கட்சிக்குள்ள கட்சி உறுப்பினரா இருந்தது கிடையாது. ஆமாமா. அவங்களுடைய அந்த நிர்வாகத்துல வந்து ஐடி விங்ல வந்து அவங்களோட சேர்ந்து பயணம் பயணிச்சு அந்த பண்ணியிருக்காரு. மாதிரி அப்படி வந்திருக்காரு. விசிகால வந்து டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தாவேக்கால வந்திருக்காரு சார். அடுத்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் சார். ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அமைச்சர் அங்க இருக்கிறதுனா செங்கோட்டையன் தான். அவர் நிறைய மினிஸ்ட்ரிஸ் இதுவரையும் பண்ணியிருக்காரு சார். யூத் வெல்ஃபேர், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 2012ல, 2011ல இன்ஃபோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் 3 வருஷத்துல திருப்பி அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் 1991 96 வரையுமே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ் அவர் வந்து இதுவரையும் பார்த்துருக்காரு. இவருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவருக்கு. அதனால என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட்ல கூட யாரும் பெருசா போடல சார். மேபி இவருக்கு வனத்துறை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். என்ன கொடுத்தாலுமே அது வனத்துறை வந்து இவருக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நம்ம அருண்ராஜ் அவர்களுக்கு கூட. அருண்ராஜுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி வேணா போகலாம். மூத்த அமைச்சர். நீங்க சொன்ன மாதிரி 2 இலாக்காக்கள் கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அமைச்சருங்கும் போது வந்து 2 சின்ன இலாக்காக்கள் கொடுக்கலாம், இல்லை ஒரு பெரிய இலாக்காவை கொடுக்கலாம், சொல்ல முடியாது. அது வந்துட்டு அது எப்படின்றது அவங்கள்ட்ட பார்க்கணும். இப்போ இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தப்ப பாருங்க, ஒரு செங்கோட்டையன் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிஸ்டரான இருந்து எம்எல்ஏலாம் இருந்து வந்தவர். இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் எம்எல்ஏவாக இருந்தார். விஜயோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் எப்படி நடந்துப்பாரு, ஒரு சிஎம் உடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த சிஎம்மோட நான் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பயணிச்சிருக்கிறேன். இவருக்கு ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. ஒரு எந்த ஒரு பெருந்தலைவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எப்படி அணுகணும், அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி எப்படி சொல்லி எந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பாருங்க, அந்த ஒசாமாவுடைய ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கும். அதில் வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிற மாதிரி அதில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரிலாம் வந்து இது ஒபாமா அவர்களுடைய செக்ரட்டரி, அந்த ஒரு பிஏவா இருந்தவர், அவரை பற்றிலாம் நிறைய பேசிப்பாங்க. அவருக்கு தெரியும் அந்த இடத்துல எப்போ நான் ஒபாமாவுடைய கண் பார்வை இப்படி பார்த்தாருன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் அவருடைய 2 டேர்ம் 8 வருஷமும் அவர் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி இங்க செயல்பாடுகள்ல இறங்குற ஆட்கள் வேணும். அந்த வகையில பார்க்கும்போது புஷி ஆனந்த் அவர்கள் உள்ள இருக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் விஜய் மக்களியத்திலே ரொம்ப நாள் டிராவல் பண்ணி மக்கள் பணியில இருந்தவர் புஷி ஆனந்த். ஆமா. ஸோ அவர் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதவர்ஜனா வந்து ஒரு யங் மைண்டு. ஆமாம். ஸோ கேபினெட் மினிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் இருக்கணுமாப்பா அப்படின்னா வந்து கிடையாது. அப்படின்றதுக்கு வந்துட்டு பிரபு அவர்கள், கீர்த்தனா அவர்கள், அப்புறம் வந்துட்டு ஆதவர்ஜனாலாம் வந்து ராஜ்மோகன்லாம் ஒரு பெரிய உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு யங் கேபினெட் மினிஸ்ட்ரி இதுக்கு மட்டும் நம்ம பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா. அப்போ அந்த யங் மைண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக யோசிக்குது. அவங்க எப்படி புதுசாக எப்படி ஒரு 50-60 வயசு அவங்க யோசிக்கிறதுக்கு, ஒரு 40 இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு, 35 இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம வந்துட்டு கூர்மையாக கவனிக்கலாம், அந்த கேபினெட் எப்படி இருக்கு. அடுத்து வந்து டாக்டர் டி கே பிரபு அவர்கள் சார். காரைக்குடியில் நின்று போட்டியிட்டவர். அவர் வந்து டென்டல் டாக்டர். இது டென்டல் வந்து ஜெர்மனி, லண்டன் அந்த மாதிரி இடங்கள்ல படிச்சுட்டு வந்திருக்காரு. பார்ட்டியோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர். தாவேகா பிரச்சாரங்களில் கூட நிறைய ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், மெடிசன், ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணவர் அவர். காங்கிரஸ் கட்சி சார்பாக மாங்குடி, அதுக்கப்புறமா நான் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட சீமான் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வின் பண்ணவர். இவருக்கு மோஸ்ட்டாக சுகாதாரத்துறை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய டென்டல் டாக்டர் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பார்த்துக்கிறதுனால சுகாதாரத்துறை அவர் கொடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடைய குடும்பத்திலேருந்து வரவர். அவருடைய தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்துக்காக அப்பவே வந்து போராடி தன்னுடைய உயிரை இழந்தவர். அந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடினார். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்திலேருந்து வராரு. அவருடைய பேரன், அவருடைய அப்பா காலத்துல வந்து இது ஒரு பிரேக் ஆயிருந்தது பாலிடிக்ஸ்ல. அப்புறம் தாத்தாக்கு அப்புறம் திரும்ப பேரன் இன்னைக்கு அந்த இதை வந்து கையில் எடுக்கிறாரு திரும்ப. அப்படிங்கும்போது அந்த ஊர் மக்களுக்கான சப்போர்ட் வந்து இவர் மேல வந்து அளவுக்கு அதிகமா இருந்திருக்குது. அந்த ஊருக்கு வந்து ஊரோட செல்லப்புள்ள, அவரே அந்த தொகுதியில நிக்கிறாரு. அப்ப இவர் இந்த தம்பிக்கு ஓட்டு போடாம நம்ம யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு அன்போட வாஞ்சையோட வந்து அவரை வந்து வரவேற்றது வந்து ஆரம்பிச்சு ஓட்டு போட்டது. அவருடைய ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருந்திருக்கு. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன் இதை பத்தி மட்டும் தான், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவா பேசுறது, பாசிட்டிவா ப்ரோவா எடுத்துட்டு போறது. என்னை பத்தி நான் பேச போறேன், அவ்வளவுதான். ப்ரோ
பிரபு பிரபுவை நான் வந்துட்டு பேச போறேன், என்னை பத்தி நானே பேச போறேன், நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கும், நான் வந்தேன்னா இங்க எப்படி இருக்க போறேன், எங்க எம்எல்ஏவா என்ன பண்ண போறேன், இதே தான் பேசுவாரே தவிர அவங்கள தாக்கி பேசுறது, அவங்கள இது பண்ணி அந்த மாதிரி பாலிடிக்ஸே அவர் கையிலே எடுக்கல. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி எடுக்காம நீங்க ஜெயிக்க முடியுமான்னு பேசக்கூடிய காலகட்டத்தில் அவரையும் நீ அடிக்கணும்பா போட்டு, அவரை நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி டேமேஜ் பண்ணி அடிச்சு கிச்சு போட்டு இப்படி பேசணும்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். அப்ப அந்த நேரத்துல இவர் அந்த மாதிரிலாம் எதையுமே டார்கெட் பண்ணாம இவருடைய டார்கெட் ஃபுல்லாவே நான் வந்தா என்ன பண்ணுவேன்றது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஓட்டு போட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சீமானவர்கள் வந்துட்டு நேரடியா காரைக்குடியில வந்து இவரை வந்து கட்டி பிடிச்சு ஒரு அன்போட வந்துட்டு வரவேற்றார். அது ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் வந்து எல்லார் கூடயுமே வந்துட்டு வச்சுக்கிறாரு. அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம், நல்ல விஷயம். அடுத்த நாளைக்கு நம்ம அந்த ஊருக்குள்ளேயே இப்போ வந்து மாங்குடி அவர்கள் அந்த சொந்த அதே ஊரை சேர்ந்தவர் அவர். இப்போ மாங்குடி அவர்களோட அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் இப்போதான் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து இப்போ இவரால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஒரு எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அரசியல் ரீதியா அவங்கள வெளியே தாக்கி பேசுறோம் அப்படிங்கிறத தாண்டி உள்ள நம்ம முகத்தை பார்த்துக்கணும். நாளைக்கு வந்து வாங்கப்பா நம்மளாம் சேர்ந்தாப்பா ஒன்னா சேர்ந்து ஒரு நம்மளாம் ஒன்னா சேர்ந்து தானே பயணிக்க போறோம். நாங்கள் ஆட்சியில் இருக்கலாம், நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து தானே இந்த இதை வந்து நல்ல ஒரு பெட்டர் சொசைட்டி ஆகுன்ற அந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அது ப்ளஸ் அவருடைய இந்த கேம்பெயின் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்குன்னு ஒரு தனி பாடல்லாம் வெளியிட்டார். விஜய் அவர்கள் வந்து விசில் பாட்டு போட்டது தெரியும், கேம்பெயினில் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் விஜய் பாட்டு போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கொடிப்பாடல் அதெல்லாம் ரைட்டு. இவருக்குன்னு ஒரு தனி பாடல் ஒன்னே வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல. அந்த பாடல்ல வந்து இவரை வச்சு பிரபுன்னு சொல்லி அவரை வச்சுலாம் வந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மினி விஜய் கேம்பெயினை வந்து இவர் வந்து காரைக்குடியில வந்து நடத்தினாரு. சரியான கேம்பெயின், மக்களுடைய வரவேற்பு, அமோக வரவேற்பு இவருக்கு. அந்த அவர் ஊருக்கு போனப்பதான் விஜய் அவர்கள் வந்துட்டு கூட்ட நெரிசல் காரணத்தினால ரொம்ப தூரம் போயுமே கூட டைம் லேட் ஆயிட்டனால வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இல்லைங்க பேச முடியாதுன்னு சொல்லி அவர் வந்துட்டு பேசாம போயிட்டாரு. அப்புறம் அடுத்த மீட்டிங்ல பேசும்போது காரைக்குடி மக்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ பிரபு அவர்கள் வெரி 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 வேல்யூபிள் கேண்டிடேட். நீங்க பார்க்கும்போது செங்கோட்டையன் அப்புறம் நம்மளுடைய நிர்மல்குமார் இவர்களுடைய பக்கத்துல நீங்க பார்க்கும்போது இவர் வந்து சாதாரண ஒரு கேண்டிடேட்டா தெரியலாம். பட் இஸ் ஆக்சுவலி a வெரி 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 ஷ்ரூட் பொலிட்டீஷியன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அரசியல் ஆழமா பார்க்கக்கூடியவர். ரொம்ப அழகா இருக்கும். அவரோட கேபினெட்ல வச்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவு, யோசிக்காம எடுத்திருக்கல. தாவேக்கா அந்த முடிவை நான் சொல்ற அந்த ஷ்ரூட் பொலிட்டீஷியன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆக்சுவலா எடுத்திருக்கிறாங்க. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து வெங்கட்ரமணன் சார். அவர் வந்து பேசிக்கலி லாயர் சார். விஜய் கூட ரொம்ப நாளாக பயணம் பண்ணவர் ஆடிட்டராக. அவர் லா பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் எம்பிஏவும் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து மணி சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய தெரியும். மேபி அவருக்கு ஃபினான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டராக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மயிலாப்பூர் தொகுதியில் ஜெயிச்சவர் சார் அவர். கண்டிப்பாக விஜயோடைய ஆடிட்டிங்கும் பார்த்துருக்காரு, லாயராகவும் இருந்திருக்காரு. ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃபினான்ஸுங்கும் போது ஃபினான்ஸும் தெரிஞ்சுக்கணும், லாவும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிதம்பரம் அவர்களை வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவராக இருக்கட்டும், நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலுமே நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் தெரியாமல் வெறும் நிதியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டமும் தெரிஞ்சிருக்க வேண்டும், நிதியை பற்றியும் நிறைய நீங்கள் படிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸும் தெரியணும், லாவும் தெரியணும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இவர் அதுக்கான சரியான கேண்டிடேட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். அடுத்தது கேஜி அருண்ராஜ். இவர் டாக்டரும் கூட சார், எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், திருச்செங்கோடில் வின் பண்ணியிருக்காரு, டாக்டர் டர்ன் சிவில் சர்வெண்ட். இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் சர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சார். பார்ட்டியோட ஜென்ரல் செக்ரட்டரி ஃபார் ப்ரொபகண்டா அண்ட் பாலிசி. இவருக்கு என்ன இலாக்கா கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது வெல்ஃபேர் பீப்புள் வெல்ஃபேர் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா வந்துட்டு இவர் வந்து மக்களுக்காக இது வேலை பார்க்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ரஸியில் இருந்த ஒரு நபர். ஸோ இவரை நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது போவாங்க. அவருக்கு ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மேபி அதை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறையில கூட வந்துட்டு அவரை அதோட பயன்ற மாதிரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில கூட போடலாம். ஸோ சம்திங் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் சார். அவர்கள் திருப்பரங்குன்றம்ல வின் பண்ணவர், டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஐடி அண்ட் சோஷியல் மீடியா, இன்ஜினியர் வித் டிகிரி இன் லா அண்ட் கிரிமினாலஜி. இவருக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி. மேபி அறநிலைத்துறைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தேசப்பட்டியலில் ஒரு இது இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வேற கட்சியிலேருந்து இருந்துட்டு இந்த கட்சிக்கு வந்திருந்தாலுமே கூட நான்
கடைசி வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுதையுமே வந்துட்டு நான் விஜய் அவர்களுக்காக தான் வந்து அர்ப்பணிக்க போறேன், அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி இவரும் சொல்லியிருந்தாரு. இவர் வந்து சட்டம் படித்தவர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் துயர சம்பவத்திலேருந்து ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த லீகலான விஷயங்களை அணுகிறதுக்குலாம் வந்து ஒரு சைடு மேலே இருக்கும்போது வந்துட்டு டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வர வேலையை வந்துட்டு ஆதவர்ஜனா பார்ப்பாரு. இங்கே லோக்கலில் ஸ்டேஷனுக்கு போகிறதுலேருந்து ஒரு இவரை டிஜிபி அலுவலகத்தில் போய் பார்க்கறதுலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு விதத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்றனால வந்து இவரை தான் அனுப்புவாங்க. அதுக்காக தான் இவர் நிறைய போயிட்டு வருவார். நிறைய பிரஸ்ஸை மீட் பண்ணுறது கூட சிடி நிர்மல்குமாராக தான் சார் இருக்கும். எதுக்காக கண்டனம் தெரிவிக்கணும் இல்லை ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னாலே நிர்மல்குமார் அவர்கள் தான் பேசுவார். மேபி அவருக்கு அறநிலையத்துறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு, சட்டத்துறையை கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணா போகலாம். அடுத்து ராஜ்மோகன் சார், இவருக்கு எடுத்தோடனே சொல்லிட்டாங்க சார் எக்ஸ்பெக்டட் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்டராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ட்டியோட ப்ரொபகேண்டா செக்ரட்டரி இவர் எழும்பூர் தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. இவர் முக்கியமான கேபினெட் மினிஸ்டர். இவருக்கு வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் தான் இடம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னன்னா இவர் வந்து நம்மளை போலவே வந்து யூடியூப்லாம் இருந்து ஆர்ஜேவா இருந்திருக்கிறாரு, யூடியூப்ல வந்துட்டு விஜேவா இருந்திருக்காரு, வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. எல்லா வகையிலையுமே வந்து மக்களோட ரொம்ப கனெக்டடா இருந்த ஒரு நபர். ஸோ மக்களோட பல்ஸை வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், ஒரு காலமாக வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம், நமக்கு தெரியும் கமெண்ட்ஸ் இப்படி வருது, லைக் இப்படி வருது, இது இப்படி தான் வருதுன்னா அந்த பல்ஸ் பிடிப்போம்ல நம்ம. இப்போ நான்லாம் வந்து ஒரு 2018 இந்த யூடியூப் உள்ளே தான் இருக்கிறேன் நான். அப்போ நமக்கு அந்த ஒரு 7-8 வருஷம் நம்ம பயணிக்கும் போது நமக்கு மக்களோட பல்ஸ் எங்கே எப்படி எப்போ ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஒரு இது தெரியும்ல. அதெல்லாம் வந்து நமக்கும் முன்னாடிலேருந்தே பண்ணிட்டு இருந்த ஒருத்தராக அவர் இருக்கிறாரு. புட்சட்னியில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து அவருடைய ட்ரேட்மார்க்காக ஸ்டார்ட் ஆனது. பிளாக் ஷீப்போட டிராவல் பண்ணியிருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல பேச்சாளரும் கூட இல்லை, நல்ல பேச்சாளர், நல்ல வந்துட்டு புத்தகங்கள்லாம் நிறைய படிக்கக்கூடியவர். ஸோ எஜுகேட்டட் மேன், ரொம்ப மக்களோட கனெக்டடாக இருக்கிறாரு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக அந்த கேபினெட்டில் அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவருடைய அடிஷன் இந்த கேபினெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கீர்த்தனா சார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்காங்க சார். அவங்க கேம்பெயின் வந்து ஒரு 30 நாள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சார். சிவகாசி தொகுதியில் வந்து அவங்களோட கேம்பெயின் வந்து வெறும் 30 நாள் பண்ணியிருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் கூட அவங்களோட வயது 30க்கு கம்மி. ஆமாம், 30 இருக்கிற ஒரு விமன் 28 சார் அவங்களோட ஏஜ். ஓகே, ஸோ ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் 30 நாட்களுக்குள்ள ஒரு தொகுதியில் வந்துட்டு ஃபுல்லாக வேலையை பார்த்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் இருக்கிற சவால்களுக்கு மத்தியில் இந்த சூழ்நிலையில் ஒரு அரசியலே வந்துட்டு ஒரு ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் வந்து இறங்கி உள்ளே போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்க்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அவ்வளோ பெண்கள் இருப்பாங்க, எதிர்பார்க்க முடியாது. சுற்றி ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்படி தான் இந்த அரசியலே இருக்குதுங்கும் போது அதெல்லாம் வந்துட்டு சும்மா சாதாரணமாக ஒரு பெண் வந்து மேலே வந்துட முடியாது. அப்போ இந்த கட்சி அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்குது. அந்த கட்சியில் கூட இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்துட்டு சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கலாம், எங்கேயாவது இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த ஒருத்தங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டு இவங்க ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வந்த ஒரு பெண். இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க, தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் படித்து முடித்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த ஒரு பெண் இவங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து விருதை மகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இன்ஸ்டா மூலமாக வந்து ஃபுல்லாக திடீர்னு ட்ரெண்டு, யாரா அது விருதை மகள்னு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுறாங்களே அப்படின்னு பார்த்தா வந்து அப்போ தாவேக்கா இவங்களை சரியாக கண்டுகொள்ளுது. இந்த மாதிரி ஒருத்தங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிறாங்க, இவங்க வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக நமக்கு இருக்கலாம், நமக்கு இந்த டைமில் ஒரு யூத் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக தாவேக்கா அவங்கள பிக் பண்ணுது. சிவகாசியில் அவங்க நிறுத்துது. ஏடா விருதை மகள்னு போட்டோம், விருதுநகர் நம்ம இப்படி பண்ணோமே, சிவகாசியில் நம்ம இப்போ இறக்கி விட்றாங்களே, 30 நாள் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா 30 நாளில் அடித்து காட்டி அங்கேயும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது விஜய் அவர்களுடைய முகத்துக்காக வந்த ஓட்டு, பெயருக்காக வந்த ஓட்டுன்னு இருந்தாலும் கூட அவங்களுடைய வேலை வந்து நிறைய இருந்திருக்கு. நீங்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். அவ்வளவு பிரச்சாரங்கள், அவ்வளவு ஏரியாவில் உள்ளே இறங்கி பிரச்சாரம் பண்ணுற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. எஜுகேட்டட் பர்சன், வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். ஸோ அதனால் இவங்களை போன்ற ஒருவர் சரியான பாதையில் கட்சியுடைய பேச்சை கரெக்டாக கேட்டுக்கிட்டு கட்சி எந்த திசையில் போகுதோ, கட்சி என்ன ஐடியாலஜி என்ன சித்தாந்தத்தில் போகுதோ அதை மட்டும் கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டு அதே பாதையில் இவங்க அழகாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷைனிங்கான நல்ல பொலிட்டீஷியன் அவங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள ஆட் பண்ணதையும் நம்ம வந்து வரவே ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் கேபினெட் மினிஸ்டர் இன் விஜய்ஸ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. அவங்களோட தொகுதியில் வந்து 7 டிகேட்ஸாக மேல் டாமினன்ஸ் தான் இருந்திருக்கு சார். அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அவங்க தொகுதியில் அப்படிங்கிறதுலாம் பயங்கரமான ஒரு பெருமையான ஒரு விஷயம், சரியான விஷயம் சார். என்னோட தொகுதியிலே இதுக்கு முன்னாடி வந்து 70 வருஷத்தில் வந்து ஒரு ஃபீமேல் எம்எல்ஏவே கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, கேபினெட் மினிஸ்டராகவும் ஆயிருக்காங்க இப்போ. சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு விஷயம், அது நல்ல ஒரு அற்புதமான விஷயம். ஸோ
இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட நபர்களை இவங்க உள்ளே எடுத்ததுக்கு இவங்களை பாராட்டலாம். தாவேக்காவை சரியான நபர்களை பிக் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்த மினிஸ்ட்ரி வேற யாரு கொடுக்க போகிறாங்க, இந்த 9 பேருக்கு முதல்ல என்னென்ன துறைகள்லாம் இலாக்காக்கள்லாம் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸோட பேசுவோம். ஓகே. ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எந்த துறை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டடா இருக்கு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி அவர் வந்து தொகுதியா நிற்கும் போது வந்து 2 தொகுதியில் நின்னாரோ அந்த மாதிரி வந்து இந்த இலாக்காக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இலாக்காக்களை தன்னுடைய கண்ட்ரோல் எடுப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுப்பாரு இவரு. ஏன்னா வந்து புது மினிஸ்ட்ரி நம்ம வரோம், ஸோ முக்கிய இலாக்காக்கள்லாம் நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பாரு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வச்சுக்க போறாரு. சிஎம்மோட கண்ட்ரோலில் வரப்போகுது. அதை தாண்டி எந்த துறையை அவர் எடுப்பார்ன்றது வந்து எனக்கு நிஜமாவே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் இன்னொரு ஒரு 2 துறையை கூட அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் டு பீப்புள் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டை வந்துட்டு இன்னும் நிறைய அதிகப்படுத்துறதுக்கு, மக்கள் வாழ்வை வந்துட்டு மேம்பாடுபடுத்துறதுக்காக வந்துட்டு நிறைய இன்னும் போராடக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்து இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காத்திருந்து